நாதாபட்டி யூடியூப் சேனல் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜீவிதாவோட மேரேஜ் வீடியோ காட்ட போறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஜீவிதாவுக்கு நம்ம நாதாவில் செஞ்சிருந்த நலங்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபாலோ பண்ணி தான் இந்த மேரேஜ் வீடியோ. இதை பார்க்க போற முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜீவிதா அம்மா பத்தி சொல்லி ஆகணும். ஜீவிதாவுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி உண்டு. அந்த மேரேஜ்க்காக வேண்டி ஜீவிதாவோட அம்மாவுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸாக இல்லை, அவங்க இதுலாம் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் இல்லாமல் கண்ணன் தனியாக ஒரு லேடியாக நின்று அவங்க இதுக்கு ஒரு பெரிய சிரமம் எடுத்து இந்த மேரேஜை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க. ஸோ இந்த உமன்ஸ் டே கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. மேரேஜ் வந்து February 10th திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க மயில முருகன் கோயிலில் நடந்தது. அதிகாலையில் மேரேஜ் இருந்தது, ஒரு 7 o'clock. நான் பெண்ணழைப்பே நாங்கள் தான் செஞ்சுருந்தோம். இங்கேருந்து நான், என் ஒய்ஃபு, குழந்தைங்களோட ஜீவிதா, அம்மா, அப்புறம் தங்கச்சி, தம்பி, அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ், அப்புறம் கூடுதலாக நம்ம சங்கரி, எல்லாரும் நாங்கள் இங்கேருந்து மேரேஜ்க்காக வேண்டி போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் அந்த கிளிப்பு உங்களுக்கு காட்டுறேன். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன், வெட்கத்தில் நீயும் கேட்பாய். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். ரிசப்ஷன் வந்து மண்டே இருந்தது. இனிஷியலாக எங்களுக்கு ரிசப்ஷன் போகிறதுக்கு பிளான் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் பர்வீன் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நாம் போய் ரிசப்ஷனில் கலந்துட்டா ஜீவிதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதனால் சர்ப்ரைஸாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போனோம். ஒரு 2-2.5 மணி நேரம் டிரைவு. திருச்சிற்றம்பலம் அப்படின்ற இடத்துல தான் அந்த ரிசப்ஷன் இருந்தது. நாங்கள் இங்கேருந்து போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி போனோம். பட் ஆனால் உள்ள நுழையும்போது எங்களுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த மேரேஜ் ஹாலுக்கு ஒரு 50 மீட்டர் தூரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் பெருசாக ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு 20-30 அடி ஹைட்டில் ஜீவிதாவும் ஜீவிதா ஹஸ்பண்ட் கலிவரதன் சக்திவேல் அவங்க 2 பேரும் பெருசாக உயர வர மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பொலிட்டீஷியன்லாம் செய்வாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப பெருசாக பிரமாண்டமாக செஞ்சுருந்தாங்க. நான் அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். போன உடனே ஜீவிதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களை எல்லாம் பார்த்த உடனே ஆக்சுவலாக வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஜீவிதாவும் கலிவரதன் சக்திவேலும் நீடூடி நல்லபடியா எல்லா வளங்களும் பெற்று 16 பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ உங்கள் சார்பாகவும் நாதாவோட சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வீடியோ பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே